பார்த்தீங்களா சகோ, எங்கள் தளபதி எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காருன்னு. இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ஆட்சியின் போது பசங்களுக்கு கொடுக்குற ஸ்கூல் பேக்கில் அவங்களுடைய படத்தை போட்டு கொடுப்பாங்க. அதன் மூலமாக ஒரு விளம்பரம் தேடுவாங்க. ஆனால் எங்கள் தளபதிக்கு விளம்பரம்லாம் முக்கியம் இல்லை, மாணவர்களோட கல்வி தான் முக்கியம்னு சொல்லி அவருடைய படத்துக்கு பதிலாக திருக்குறளை அச்சிட்டு கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அப்படியா அணியில்? சரி, நீங்கள் கொடுத்த ஸ்கூல் பேக்கில் எதுக்கு கலைஞரின் உரையை பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? திருக்குறளுக்கு எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்காங்க, அதில் யாருடைய உரையை வச்சு அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கலாம்ல. எதுக்கு கலைஞரின் உரையை போட்டு வச்சுருக்கீங்க? என்னது, கலைஞர் உரை இருக்கா? அதவே பார்க்காம தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அணில், இது போன திமுக ஆட்சியின் போதே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட பைகள். அதனால தான் அதில் கலைஞரின் உரையை அவங்க பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள் தளபதி ஆட்சிக்கு வந்து 15 நாள் தான் ஆகுது. இதில் எப்போ இந்த பைகளுக்கு நீங்கள் டெண்டர் விட்டீங்க? எப்போ இதை வடிவமைச்சிங்க? எப்போ இதை தயாரிச்சிங்க? இது வரைக்கும் இந்த பைகள் சம்மந்தமாக எந்த செய்தியும் வரல. திடீர்னு பார்த்தா பைய மட்டும் வந்திருக்கேன், எப்படி? ஏன்னா இது போன ஆட்சியிலே தயாரித்து வச்ச பை, அதைத்தான் தூக்கி இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சகோ, அது வந்து அதெல்லாம் என்ன அணிலே வந்து போய் திமுக அதிமுக ஆட்சியின் போதாச்சும் அவங்க கவர்மெண்ட் தயாரித்த பையில் அவங்க படத்தை போட்டு விளம்பரம் தேடினாங்க. ஆனால் அவங்க தளபதி என்னன்னா, போன கவர்மெண்ட் அடித்து வச்ச பையில் இவர் விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்காரு. டேய், அவங்க தேடினதை விட நீங்கள் பண்ணுறது ரொம்ப கேவலமான விளம்பரம்டா. சகோ, என்ன இப்படி பேசுகிறீங்க? வேறு எப்படி பேச சொல்கிறானில்ல? தாவேக்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இந்த 15 நாளில் எவ்வளோ பொய் செய்திகளை நீங்கள் பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. எப்பயோ நடந்ததெல்லாம் உங்கள் ஆட்சியில் நீங்கள் பண்ண சாதனை மாதிரி செய்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ கேவலமான அருவருக்கத்தக்க செயல் தெரியுமா? ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் நல்லது பண்ணால் மக்கள் உங்களை பாராட்ட போகிறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் விளம்பரம் தேடுறதுலே குறியாக இருந்தால் எப்படி? ரொம்ப நாளைக்கு உங்களுடைய போலி விளம்பரமோ உங்களுடைய சினிமா ப்ராப்ளமோ உங்களை காப்பாற்றாது. மக்களுக்கு நீங்கள் வயிற்றுப்பசியை போக்குறதுக்கான அரசியலை பண்ணணும். அதை பண்ணாமல் போலி விளம்பரத்தை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இந்த மக்கள் உங்களை தூக்கி எறிவாங்க.